அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஞானந்தன். நான் 7ஆம் வகுப்பு. நான் இப்பொழுது நேரத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்பது போல கடந்த காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் யாரும் இல்லை. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது என்ற பழமொழி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேரம் என்பது நாம் மிகவும் விரும்புவது. ஆனால் அந்த நேரத்தை நாம் மிகவும் மோசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நேரத்தை செலவிடாமல் அதை முதலீடு செய்வதே மக்கள். நேரத்தை திறம்பட பயன்படுத்த ஒருவர் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றுக்காக உழைக்க வேண்டும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நேரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தின் மதிப்பு அனைத்தையும் நன்கு அறிந்திருந்தாலும் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். புத்தர் கூறியது என்னவென்றால், நமக்கான நேரம் இன்னும் இருக்கிறது என்று நினைத்து நாம் நேரத்தை இழிவுபடுத்துவதற்கும் தள்ளி போடுவதற்கும் இதுதான் ஒரே காரணம். நம் வாழ்வில் நேரத்தின் மதிப்பை உணர வேண்டிய தருணம். மனிதன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் வாழ்க்கை எனும் போரில் காலம் எப்பொழுதும் வெல்லும். அன்னை தெரசா சொன்ன வார்த்தைகள், நேற்று என்பது போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை, இன்று மட்டுமே உங்களிடம் உள்ளது. எனவே நேரத்தின் மதிப்பை உணர்ந்து வாழத் தொடங்குங்கள். நாளையை கைப்பற்றுங்கள். நம் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே உள்ளது. நம் வாழ்க்கை எதனால் ஆனது தெரியுமா? இது காலத்தால் ஆனது. எனவே நேரத்தை இழப்பது ஒருவன் வாழ்க்கையை இழப்பதாகும். இன்று நாம் அனுபவிக்கும் அனைத்தும் காலத்தின் பரிசு. இன்னும் பலர் காலப்போக்கில் பணத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். பணத்தை விட நேரம் மதிப்பு மிக்கது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை தருவது காலம்தான் என்ற உண்மையை மக்கள் உணரவில்லை. நம் வாழ்க்கையும் இப்படித்தான் காலத்தால் ஆனது. ஆகையால் நேரத்தை வீணடிக்காமல் முறையாக பயன்படுத்துவோம் என்று கூறி